ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான ப்ரெட் ஆம்லேட் தான் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 7 முட்டை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரெட்டுக்கு தகுந்தாப்பில் முட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா கலந்துட்டு இதோட ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கேப்சிகம், கேரட்டு, உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கிறேன் இன்றைக்கி நான். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட் எடுத்துகிட்டு ப்ரெட்டை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் நல்லா ஸ்பூனால் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். ஒரு தோசைக்கல்லில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நம்ம முட்டை கலந்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னொரு சைடும் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு சைடு வெந்திருக்கு. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து வச்சுருக்கலாம். மீதி இருக்க எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.